இந்த வெயில் காலத்தில் உங்கள் உடம்பு ஹைட்ரேட்டிங்காக வச்சுக்க நிறைய தண்ணி குடிக்கிறது ரொம்ப சந்தோஷம்தான். ஆனால் நீங்கள் தண்ணி குடிக்க பயன்படுத்துகிற பாட்டில் எவ்வளவு சுத்தமானதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ஆராய்ச்சி முடிவுகள் என்ன சொல்லுதுன்னு தெரியுமா? நம்ம பயன்படுத்த ஆரம்பித்த வெறும் 3 மணி நேரத்தில் பிளாஸ்டிக் பாட்டிலில் கிருமிகள் 70% வரைக்கும் அதிகமாகும். ஆனால் அதுவே மெட்டல் பாட்டிலில் அல்லது ஸ்டீல் பாட்டிலாக இருந்தால் அந்த வளர்ச்சி வெறும் 23% மட்டும்தான். அதனால் முடிஞ்ச வரைக்கும் மெட்டல் பாட்டில்ஸ் பயன்படுத்துகிறது தான் உங்கள் ஆரோக்கியத்துக்கு நல்லது. வாய் வச்சு குடிக்கும்போது நம்ம வாயில் இருக்கிற எச்சில் மூலமாக கிருமிகள் 2 மடங்கு வேகமாக வளருது. தினமும் பாட்டிலை உள்ளேயும் வெளியேயும் கழுவாமல் வெறும் தண்ணியை மட்டும் நிரப்பி குடிச்சிட்டே இருந்தால் அது கிருமிகளின் கூடாரமாக மாறிடும். மற்றவங்களோட பாட்டிலை பகிர்ந்து கொள்ளும்போது ஒருத்தர்கிட்ட இருக்கிற கிருமிகள் மற்றவங்களுக்கு ஈஸியாக பரவிடும். நீங்கள் பாட்டிலை முறையாக கழுவுனா கிருமிகள் பாதுகாப்பான நிலைக்கு குறைஞ்சிடும். இதை எப்படி சுத்தமாக வச்சுருக்கலாம் தெரியுமா? பாட்டிலை வெந்நீர் கொண்டு அலசுறது ரொம்ப நல்லது. சோப்பு பயன்படுத்துறதுக்கு பதிலாக பாட்டிலுக்குள்ளே கொஞ்சம் கல்லுப்பு போட்டு நல்லா குலுக்குங்க. இந்த கல்லுப்பு ஒரு நேச்சுரல் ஸ்க்ரப் மாதிரி செயல்பட்டு பாட்டிலுக்குள்ளே இருக்கிற கிருமிகளையும் படிமங்களையும் அடியோடு நீக்கிடும். இதை சோப்பை விட பாதுகாப்பானதும் கூட. ஸோ தண்ணியை நிறையா குடிங்க, ஆனால் சுத்தமான பாட்டிலில் குடிங்க.